الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله العليم. عن النعمان بن بشير رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: الدعاء والعبادة، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. رواه أبو داود الترمذي. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களின் குடும்பத்தார், உத்தம ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனித அல்லாஹ்வின் மாளிகையில் இஅ்திகாஃப் நியத்துடன் அமர்ந்திருக்கும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வல்லவன் அல்லாஹ் இந்த சொற்ப கால வாழ்வில் நமக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்க கட்டளையிட்டுள்ளானோ அந்த அல்லாஹ்வின் கட்டளைகள் எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹ் இந்த சொற்ப கால வாழ்வில் நமக்கு எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்து விலக்கியிருக்கின்றானோ அந்த அல்லாஹ்வின் தடைகளை, விலக்கல்களை முற்றாக முழுமையாக விட்டு தவிர்த்து நடக்கும் பன்முறையில் அரியனுக்கு ஒப்பால் உங்களுக்கு தக்வாவை வசிய செய்கின்றேன். இத்தகுல்லாஹ். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எங்களை ஒரு சொற்ப கால கொஞ்ச கால வாழ்க்கைக்காக வெளியே படுத்திருக்கின்றார். மறுமையுடைய வாழ்க்கையில் ஒப்பிடும் பொழுது நாம் வாழக்கூடிய காலம் சொற்ப நேரம், சொற்ப காலம் தான். அல்லாஹ்விடத்தில உலகத்துடைய 1000 வருஷங்கள் தான் மறுமையில ஒரு நாள். 1000 வருஷம், உலகத்துடைய 1000 வருஷம் தான் மறுமையில ஒரு நாள். மறுமையுடைய வாழ்க்கையில உலகத்துடைய வாழ்க்கையில ஒப்பிடுற பேசினா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான்: மறுமையுடைய எல்லா விஷயத்த மனிதன் பார்த்ததுக்கு பின்னால் சொல்வான், அல்லாஹ் உலகத்துல நாங்க வாழ்ந்த காலம் காலை நேரம் அல்லது மாலை நேரம், இவ்வளவுதான் உலகத்துல நாங்க வாழ்ந்திருக்கிறோம். அவ்வளவு சொற்பத்தான வாழ்க்கை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சொற்ப கால வாழ்க்கையில கிடைச்ச சந்தர்ப்பத்தில் தான் நம்மால் எவ்வளவுக்கு அமல் செய்ய முடியுமோ, அல்லாஹுடைய நெருக்கத்தை, அன்பை, பொருத்தத்தை அடைய முடியுமோ அந்த அளவுக்கு நாம் அவசரமாக எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு செய்ய வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு பல வணக்க வழிபாடுகளை, இபாதத்துகளை தந்திருக்கின்றான். நாம் ஒரு அமலை விட்டும் இன்றைக்கு விரண்டோடக்கூடியவர்கள் பலர். ஒரே ஒரு அமல், விசேஷமான ஒரு அமல், அந்த அமலை விட்டும் நாம் பலர் விரண்டு ஓடுகின்றோம். சிறியவர்கள் பெரியவர்கள் வரைக்கும் பள்ளியிலே சலாம் கொடுத்தோன்னு விரண்டு ஓடுறாங்க. என்ன காரணம்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு கிடைக்க பெற்ற பெரிய ஒரு அமல், பொக்கிஷம், எதையும் சாதிக்க முடியுமான, உலகத்தில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை சரிகாரம் செய்ய முடியுமான, தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய, செருப்புடைய பட்டி இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க என்று சொன்ன அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு அமல், வாழ்க்கையில் எது தேவைப்பட்டாலும் கேட்டு பெற்றக்கூடிய ஒரு அமல், அதுதான் துஆ. அத்துஆ வல் இபாதா. நபி சொன்னார்கள், துஆ என்பது ஒரு வணக்கம் என்று சொன்னார்கள், இபாதத் என்று சொன்னார்கள். இந்த இபாதத்தை விட்டும் கொழும்புல நாங்க இங்க இருக்கக்கூடிய எல்லாம் பள்ளி வாசல்ல பார்க்கறதுல சலாம் கொடுத்தோன்னே ஓடிடுவாங்க பலர். சிறியவங்களும் ஓடுறாங்க, பெரியவங்களும் ஓடுறாங்க. என்ன காரணம்? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரப்புடைய இந்த தொடர்பை நாம் விட்டு ஓடுகின்றோம். என்னை பற்றி அவர்கள் கேட்டால், உங்களுக்கு கேட்டால், நான் நிச்சயம் சமீபத்தில் இருக்கேன்னு சொல்லுங்க. திருமலை இன்னொரு இடத்துல அவன் சமீபம் என்பது, அவனுடைய சமீபம் எவ்வளவு என்றால் அல்லாஹ் திருமலை கூறுகின்றான், وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ மனிதனை நிச்சயம் நாம் படைத்திருக்கின்றோம். அவனுடைய உள்ளத்தில எது ஊசல் ஆகின்றதோ, எதெல்லாம் உள்ளத்தில தரமாற்றம் இருக்கின்றதோ, எதெல்லாம் தேவை இருக்கின்றதோ
அனைத்தையும் நாம் அறிவோம். உள்ளத்தில் எது இருக்கின்றதோ அனைத்தையும் நாம் அறிவோம். அவனுக்கு நாம் எவ்வளவு சமீபமா இருக்கும் என்றால் அவனுடைய பிடரியுடைய நரம்பை விடவும் சமீபத்தில் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட சமீபத்தில் இருக்கக்கூடிய ரப்பை விட்டும் நாம் அந்த அமலை விட்டும் இரண்டு வருகின்றோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் நாம் ஒருவரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் போன் மூலமாக அல்லது கடிதம் மூலமாக அதோ மெசேஜ் மூலமாக இன்னைக்கு நவீன சாதனங்கள் இருக்கின்றது. இது எல்லாத்துக்கும் சொற்ப நேரம் போகும். படைச்ச ரப்பிட்ட கேட்கறதுக்கு நாம் கையை உயர்த்தினால் போதும், அந்த தொடர்பு செய்தாகிடும். அல்லாஹ்வுடைய தொடர்புக்கு எந்த தடையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் கை உயர்த்தினால் அவன் எதிர்பார்க்கின்றான் கேட்பதை தருவதற்கு. அதை நாம் விட்டு இரண்டு வருகின்றோம். பள்ளியில இமாம் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால பலரை பார்க்கின்றோம், அவசரமா விளங்கி ஓடுறாங்க, சின்ன பிள்ளையிலும் ஓடுறாங்க. ஆனால் இமாம் சலாம் கொடுத்தால் மஅமூன்களுக்கு முழுமையாக தஹியாத் ஓதி முடிக்கும் வரைக்கும் சலாம் கொடுப்பது கட்டாயம் இல்லை. இமாம் சலாம் கொடுத்துட்டாரே என்பதற்காக வேண்டி மஅமூன்கள் சலாம் கொடுப்பது கட்டாயம் இல்லை. அவர்கள் பூர்த்தியாக ஓதி சலாம் கொடுக்க வேண்டும். ஆனால் சிலர் பக்கத்தில் உள்ளவர் சலாம் கொடுக்க மாட்டார், அவரை கடந்து போறாரு. பல பள்ளிய வாசல பார்க்கிறோம், சிலர் சலாம் கொடுத்த தஹியாத் அமைதியா ஓதுவார்கள், மெதுவா ஓதுவார்கள், அவர்களையும் கடந்து செல்கின்றார்கள். பாவத்தை பெற்று பலர் பள்ளியிலேயும் வெளியே ஓடுகின்றார்கள். ஏன்? உயர்ந்த ஒரு அமலை விட்டதனால. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை பெறுகிறே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு பெரிய ஒரு அமலை தந்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆன் கூறுகிறான், "இன்னி கரீப்", நான் சமீபத்தில் இருக்கின்றேன். உஜீபு தஅவத்த இதா தஆன், துஆ கேட்கக்கூடியவர் என்னை அழைத்தால் அவருடைய துஆவுக்கு நான் விடை அளிக்கின்றேன். அது மட்டுமல்ல, "ஃபல்யஸ்தஜீபு லி", அவர்கள் எனக்கு விடை அளிக்கணும். "வல்யுமினு பி", அவர் என்னை விசுவாசம் கொள்ளட்டும். லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, وقال ربكم ادعوني استجب لكم, அல்லாஹ் திருமறை கூறுகின்றான், ரப்பை அழையுங்கள், அவன் உங்களுக்கு விடை அளிப்பான். அல்லாஹ்வை கேளுங்கள், உங்களுக்கு தருவான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அது பெரும் ஆயுதம். அத்வா சிலாஉல் முஃமின், நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், துஆ என்பது முஃமினுடைய பெரும் ஆயுதம் என்று சொன்னார்கள். முஃமினுக்கு கிடைக்கப்பட்ட பெரிய ஒரு ஆயுதம். ஒரு சமாவாத்திகள் மட்டுமல்ல, வானம் பூமியுடைய பிரகாசம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு. அவ்வளவு பெரிய ஒரு அமல் துஆ. இந்த துஆவை விட்டு தான் நாம் வருகின்றோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் உடைய துஆவுக்கு நாம் ஆமீன் சொல்ல விருப்பம் இல்லையா? துஆ கேட்காம எழுதி போவாதீங்க. படைச்ச ரப்புக்கு தெரியும் யார் கூட்டு துஆ ஆமீன் சொல்றாங்க, யார் தனியா துஆ கேட்கிறாங்க நல்லாக்கு தெரியும். அதனால நாங்க விட என்று விட்டு ஓடுவதை தான் ஆக பெரிய ஒரு பாவம், தவறு, குற்றம். ஹதீஸ் எடுத்து பார்த்தால் ஒரு அமலை விடுவது ஒரு குற்றத்துக்குரிய செயல். பிறர் பார்ப்பதற்காக வேண்டி செய்வது முகத்துரி. படைச்ச ரப்புக்காகவே எதையும் செய்யவில்லை. நாங்கள் பிறர் பார்க்கட்டும் என்பதற்காக ஏன் நாங்கள் விட்டுட்டு ஓடுகின்றோம்? நான் தனியா துவா கேட்டேன், ரப்புக்கு தெரியாதா? நான் இமாமுடைய துவாக்கு நான் கையெழுக்கிறேனா? தனியா கேட்கிற ரப்புக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய அனைத்து மக்கள் உள்ளங்களை ஒரே மனிதன் உள்ளத்தை பார்ப்பதை போல பார்க்க ஆற்றல் பெற்றவர், சக்தி உடையவர்கள். நாம் ஏன் இந்த துவாவை விட்டு இன்று விரைந்து வருகின்றோம்? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த துவா என்பது உலகத்துல மட்டுமல்ல, நாங்க மௌத்தாகினாலும் எங்கட புள்ளைகளுக்கு துவா செய்ய வேண்டும். இன்னைக்கு நாங்களே துவா கேட்டாட்டி எங்கட புள்ளைகளுக்கு துவா கேட்க போறாங்க. ஆதமுடைய மகன் மௌத்தாகினா அவருடைய எல்லா மகனும் துண்டிப்பட்டுவிடும். 3 விஷயங்களை தவிர. அதுல ஒன்று வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, மௌத்துக்கு பின்னால் எங்கட புள்ளைகளுக்கு கேட்கிற துவா. நாங்க மௌத்தாகிட்டோம், எங்கட புள்ளைகளுக்கு துவா கேட்கிறாங்க. நாங்களே எங்கட புள்ளைகளுக்கு துவாவுக்கு முன்மாதிரி இல்லை என்றோம், நாங்க மௌத்தாதி எங்கட புள்ளைகளுக்கு துவா கேட்க போறாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாளைக்கு சோழத்துல மனிதன் இருக்க இடத்துல அவனுக்கு அல்லாஹ் பெரிய அந்தஸ்து கொடுப்பார். இந்த அந்தஸ்து எனக்கு எதனால அல்லாஹ் இஸ்திக்ஃபார் உனக்குள்ள உனக்கு துவா கேட்கிறாரு, பாவ மன்னிப்பு தேடுறாரு, அதனால் அல்லாஹ் உனக்கு இப்படி தருகின்றான் என்று சொன்னாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை பெறுகிறே, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் காலை அடைகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் உதுஊலி, எனக்கு துஆ கேளுங்கள் யா ரசூலல்லாஹ். நபி அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹும்ம ஃபில் ஆயிஷா, யா அல்லாஹ் ஆயிஷாவுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், மா தகதம மின் ஸம்மிஹா வ மா தஅக்கர், ஆயிஷாவுடைய முன்பின் பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ்,
وما أسرت وما أعلنت இரகசியமான பரகசியமான பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அலைஹிஸ்ஸலாத்தின் துஆவினால் எவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள் என்றால் ஃபலஹிகத் அத்தா சகத ரஸுஹா ஃபீ நிஜ்ரிஹி. ஆயிஷா ரலியல்லாஹு சந்தோஷ சிரிச்சாங்க, தன்னுடைய தலை மடியில படுற அளவுக்கு சிரிச்சாங்க. அவ்வளவு சந்தோஷம் நபி அவர்கள் தனக்கு துஆ கேட்டதை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உள்ள உம்மா வாப்பாக்கு துஆ கேட்க வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி தருகின்றான், ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், எங்கள் உம்மாவுக்கு இரக்கம் காட்டியா அல்லாஹ். எங்களுக்கு எப்படி இரக்கம் காட்டியாங்களோ, சிறு பிராயத்தில் எங்கள் மீது அன்பு செலுத்தினாங்களோ, இதே போல எங்கள் உம்மாவுக்கு இரக்கம் காட்டியா அல்லாஹ். இது பெற்றோர் உம்மா வாப்பா கேட்க வேண்டிய துஆ. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சொல்லலாம் சொன்னாங்க 3 துஆக்கள் ஸலாத்து தஅவாத்தி முஸ்தஜாபாத்தி லா ஷக்க ஃபீஹின்ன. 3 பேர்களுடைய துஆக்கள் இருக்கின்றது, எந்த சந்தேகமும் இல்லாமல் அல்லாஹ் அதை கபூல் செய்கின்றான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தாவூத் வரக்கூடிய ஹதீஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஅவத்துல் வாலித், ஒரு வாப்பா கேட்கக்கூடிய துஆ. வாப்பா பிள்ளைகளுக்கு துஆ கேட்கிறாரு, அல்லாஹ் கட்டாயம் துஆ கபூல் செய்யே தீருவான். பாப்பா பிள்ளைகளுக்கு கேட்க வேண்டும், புள்ள உமா அப்பா துஆ கேட்க வேண்டும். இன்னைக்கு நம்மளை விட்டுத்தான் நாங்க விரண்டு ஓடுறோம். பிள்ளைகளுக்கு முன்மாதிரி நாங்கத்தான், உலமாக்கள் அல்ல, பள்ளி அதிரத் அல்ல. நான் எதை செய்யறையோ அதைத்தான் என் புள்ள செய்ய போகுது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சொன்ன முசாஃபிர், ஒருவர் பயணம் செய்கின்றார், அவருடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அநியாயம் செய்யப்பட்டிருக்கின்றார், இவருடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில சோதனைக்கு உட்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்தில் எதையும் சாதிக்க முடியும் என்ற துஆவினால் சாதித்தார்கள். ஹஜ்ரத் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 160 சொச்சக்க பிறக்கின்றார்கள். பகதாத் பெரும் இமாமாக ஆகின்றார்கள். அவருடைய காலத்தில் மஅமூன் சொல்லக்கூடிய நாட்டுடைய அரசன், குர்ஆனுக்கு எதிராக முஅ்தஸிலாக்கள் சொல்லக்கூடிய ஒரு பாத்திலான கொள்கை உடையவர்கள் குர்ஆன் மக்லூக் என்று வாதிட்டார்கள். அரசனுக்கும் ஏற்றுக்கொள்ள வச்சாங்க. அரசன் வந்து கற்றிருக்கின்றான். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் இன்னும் 3 இமாம்கள் அவங்க சொன்னாங்க, குர்ஆன் மக்லூக் அல்ல, இது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய இல்ம் என்று சொன்னாங்க. இதனால பலர் சோதிக்கப்பட்டாங்க. 4 பேர் சிறை படிக்கப்படுகிறாங்க. என்னத்து பேர்? குர்ஆனுடைய விஷயத்தை ஒத்துக் கொடுக்கல. இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய கலாம் தான், எதை சொன்னாலும் சரி. முஅ்தஸிலாக்கள் கெட்ட கூட்டம், மிக மோசமானவர்கள், இஸ்லாத்துக்கு மிகவும் மோசமான விஷயங்களை ஏற்படுத்தியவர்கள். இவர்களுடைய கருத்தை கேட்ட அரசன், நாட்டுடைய அரசன், ஜனாதிபதி, அவர் சொல்றார், இந்த குர்ஆன் மக்லூக் என்ற விஷயத்தை வாதித்தார். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இல்லை, இது மக்லூக் அல்ல, அல்லாஹ்வுடைய கலாம், இது அல்லாஹ்வுடைய இல்ம் என்று சொன்னாங்க. அதனால இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறைப்பிடிக்கப்படுகின்றார்கள். அவர்களை கைதியாக கொண்டு போகின்றார்கள். சாதாரணமாக இந்த கைதிகளை பிடிப்பது போல் அல்ல, முழுமையாக கைகள்ல கால்களில சங்கிலியால பிணைக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிறார்கள். அரச மாளிகைக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். அவர்களும் சக்தியாளி ரஹ்மத்துல்லாஹி இருவரை கொண்டு போகின்றார்கள். அவர்கள் ஒட்டகத்தில சைடுக்கு படுக்க வச்சு கொண்டு போறாங்க. அவ்வளவு சிரமமான நிலைமையில அஹ்மதி சொல்றாங்க, நான் ஒட்டகத்தில் கீழே விழுந்து விட்டேனோ தெரியா, அரச மாளிகை கொடுப்பை நான் இறக்கினாங்க. அரசனுடைய கையால் வருகின்றார். அஹ்மதி சொன்னாங்க, அஹ்மதே, நீங்க இமாம் அரசன் என்ன சொல்றாரோ அதை சரிக்காருங்க. அரசன் இதுவரைக்கும் வாழ உருவல்ல, இப்பொழுதுதான் ஒருவரை வெற்றி வருகின்றார். அதனால நீங்க அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளலன்னா உங்களை கொன்றுவார். நாளைக்கு அவங்க கொல்லத்துக்கு முடிவு செய்யட்டாங்க. மக்களுக்கு முன்னால இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி கொல்ல போறாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே கையை உயர்த்த முடியாது, சங்கிலியால் சிதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். முட்டுக்கால விழுந்தாங்க, மேல பார்த்தாங்க, யா அல்லாஹ், உன இந்த தீன், இந்த குர்ஆன் ஹக் என்றால், இந்த ஹக்குக்காகவே நீ நான் போராடி இருந்தால், உண்மைக்காகவே நான் நின்றிருந்தால், இந்த பாவியை உன கலாமுக்கு மாற்றமா பேசக்கூடிய இந்த பாவியுடைய தெரிவில் என்னை பாதுகாத்திரியா அல்லாஹ் என்று துஆ கேட்கிறாங்க. இரவுல கேள்விப்படுறாங்க, அரசன் மௌத்தாகிட்டான், செத்து தொலைஞ்சிட்டான். துஆவுடைய பலம். சிறைச்சாலைக்கு போறாங்க. முஅ்தஸிம் சொல்லக்கூடிய ஒரு அரசன் வருகின்றார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அதே போன்று அதே கருத்து வைக்கிறாங்க. கருத்து விடல்ல, 2 வருஷம் 8 மாதங்கள் சிறைச்சாலை வைக்கிறாங்க. 80 தசையடிகள் கொடுக்கப்படுகின்றது. இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அரசனுக்கு முன்னால கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களோட வேஷ்டி அந்த கெட்டிக்கக்கூடிய சாரக்கூடிய பட்டி கலண்டு கீழே உள்ள போகுது. அல்லாஹ்விடம் உயர்த்தி கையொட்டு வாழ கேட்டாங்க, யா இகாஸ முகாஸ் முஸ்தகீஃபீன்,
உதவி தேடப்படுவர்கள் உதவி செய்யக்கூடியவனே துவா கேட்கிறாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் உன தீனின் ஹக்குக்காகவே நான் நிலைத்திருந்தால் என் மானத்தை பாதுகாக்கிறியா அல்லாஹ் இது துவா கேட்கிறாங்க. யோசிக்கப்பட்டு அவங்களோட பட்டியல் கட்டப்பட்டது. அல்லாஹ் வளர்க்குமா தூரமா மானத்தை பாதுகாத்தான். அன்பான இஸ்லாமிய அவ்வளவு பெரிய சாதன துவா. இந்த துவா வைத்துத்தான் நாங்க பள்ளியிலிருந்து நிரண்டோட சலாம் கொடுத்த பின்னால அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல ஹஜ்ரத் அபு முஸ்லிம் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வார நேரத்துல மனைவி எப்பொழுதும் தன்னுடைய செருப்பை கழட்டி வைப்பாங்க. அபு முஸ்லிம் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ்வுடைய தேசர் காவியை செய்தவர்கள் மனைவி தன்னுடைய சால்வை எடுத்து செருப்பு எடுத்து வைப்பாங்க. சொன்னாங்க மனைவி வளமையா செய்யக்கூடிய விஷயம், சாப்பாடு வச்சா கை கால் தண்ணி கொடுவாங்க, சாப்பாடு வைப்பாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வாராங்க அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அபு முஸ்லிம் மனைவியை காணல, செருப்படுக்க வச்சு வரவும் இல்லை, சால்வை எடுக்க வரவும் இல்லை, வீட்டுக்கு வெளியே வரவும் இல்லை. மனைவி பாக்குறாங்க வீட்டு மூலையில் உட்காந்து ஒரு குச்சால கீழே பீச்சு கொண்டிருக்கிறாங்க, கவலையோடு இருக்கிறாங்க. கேட்டாங்க உங்களுக்கு என்ன விஷயம்? சொல்றாங்க நீங்க முஆவியாருடைய ஆட்சி காலம், முஆவியாருடைய ஆட்சியாளர் ஆயிக்கிறாங்க நாட்டுடைய ஜனாதிபதி. உங்களுக்கு முஆவியா ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கின்றது. நீங்க முஆவியா ரலியல்லாஹு ஒரு அடிமையை கேட்டா எங்களுக்கு அடிமையை தருவார், எங்களுக்கு தேவையான பணங்களை தருவார், ஏறிய கேட்கிறீங்க இல்ல விளங்கி கொண்டாங்க. சொன்னாங்க மன் அஸ்ஸதத் இம்ராத்தி அல்லாஹ், என் மனைவி யார் இந்த நிலைமைக்கு ஆளாக்கினாயா அல்லாஹ், ஃபஅமி பஸரஹா, என் மனைவியை குழப்பிட்டு போனவரை பார்வை இல்லாமாக்கிறியா அல்லாஹ். என் குடும்ப வாழ்க்கையை சந்தோஷங்களை சீர்குலைப்பது, குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாமாக்குவது. அல்லாஹ்விட சொன்னாங்க யா அல்லாஹ், எந்த பெண் என் மனைவியுடைய விஷயத்துல குழப்பத்தை பித்னா உண்டாக்கி போனாலோ அவளை பார்வை இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ். அடுத்த வீட்டு பெண் அவ வீட்டுல பகல் நேரம் கேட்கிறான், யாரு வினக்கு அழைச்சது இருட்டாவிக்கே, கண் பார்வை அல்லாஹ் இல்லாம ஆக்கிட்டான். விலகி கொண்டாங்க. அபூ முஸ்லிம் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி பதுவா எனக்கு ஏற்பட்டது. மிச்சம் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வராங்க. வந்து சொன்னாங்க இந்த மன்னிச்சுக்கோங்க இமாம் அது என்ன பார்வை எல்லாம் வீட்டில துவா செய்யுங்க, அல்லாஹ்க்கு துவா கேட்கிறாங்க, இறக்கம் பார்த்துட்டாங்க. அல்லாஹ் பார்வையை வீட்டு கொடுக்குறான் துவா கேட்கறதுனால. இது பட்டு கிடையாது, இட்டு கிடையாது, சாதாரண விஷயம் இல்ல. படைச்ச ரப்புடைய தொடர்பு சீராக்கி கொண்டவர்களுக்கு அல்லாஹ் செய்த உதவி துஆவுடைய பலம். அது மட்டுமல்ல அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு கூஃபாவுக்கு கவர்னராக ஆக்குறாங்க. கூஃபா மக்கள் அவரை பத்தி சில முறைகள் செஞ்சாங்க. இவர் சரியா சொல்லிக்கிறார் இல்ல, எங்களோட சரியா நடந்து கொள்றாரு இல்ல, எங்களோட பேசுறாரு இல்ல, எங்களுக்கு சரியா பங்கு வைக்கிறார் இல்ல, எங்களுக்கு சரியா தீர்ப்பு வழங்குறாங்க இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை அவரை நீக்கிட்டு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பதவிக்கு போட்டாங்க. அது மட்டுமல்ல கூஃபாவுக்கு அவரோட சேர்த்து பலர் அனுப்பி வைக்கிறாங்க. இவரை பத்தி முறையில கேட்டுடுவாங்க என்ன பிரச்சனை. ஹஜ்ரத் அம்மா ஸஅத் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க கூஃபாக்கு. அந்த போனவங்க அங்க கூஃபால எல்லாம் பள்ளி வாசல்களை பத்தி கேட்கிறாங்க. ஏன் கவர்னர் நாட்டுடைய அந்த ஊர்ல கவர்னர் ஆயிக்கிறாங்க. சொன்னாங்க இவர் ஒரு நல்ல மனிதர், இவரை பத்தி சொல்றது ஒரு குறையும் இல்ல. மணி ஆபிஸ் சொல்லக்கூடிய ஒரு பள்ளிக்கு போறாங்க. அங்கு ஒரு மனிதன் உஸாமா இப்னு கத்தாதா சொல்லக்கூடிய ஒரு மனிதன் வரார். இவர் சொல்றாரு, இவரு எங்களுக்கு சரியா தொழில் வைக்கிறார் இல்ல, இவரு சரியா தொழில் வைக்க தெரியா, இவரு எங்களுக்கு சரியா பங்கு வைக்கிறார் இல்ல, சரியா தீர்ப்பு வழங்குறார் இல்ல என்று சொன்னோன்னே ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹும்ம அம்மா வல்லாஹி நிச்சயமாக அல்லாஹ் சத்தியமாக லஅதுவன்ன பிஸலாத்தின் நான் 3 துஆக்கள் உட்கார்ந்து செய்வேன், 3 துஆக்களை கேட்க போறேன். இல்லாத விஷயத்தை சொல்லி என்ன அவமானப்படுத்திட்டாய். யார் ஒரு சஹாபிய ஒரு மனிதர் கேவலப்படுத்தினார் இல்லாத விஷயத்தை சொல்லி சொன்னாங்க. அல்லாஹும்ம இன் கான அபுதுக ஹாதா, யா அல்லாஹ் இந்த அடிமை ஹாதா காதிபன் பாமரியான சும்அத்தன் ஃபாத்தில் உம்ரஹு, யா அல்லாஹ் இவர் முகஸ்துதிக்காக வேண்டி பெருமைக்காக வேண்டி இந்த விஷயத்தை இப்படி சொல்லியிருந்தால் இவர் ஆயுத நீளமாக்கி வையா அல்லாஹ், ஒரு ஆயுத நீளமாக்கி வை. வாத்தில் ஃபக்ரஹு, வாழ்க்கையில வறுமையை ஏற்படுத்தியா அல்லாஹ். வஅஹ்லில் ஃபிதன், இவரை சோதனைக்கு உட்படுத்தியா அல்லாஹ். துஆ கேட்டாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஜாபிர் இப்னு சமூரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இக்காலத்தை நாங்க அவரை பார்த்தோம், பாதை ஓரத்துல வயசு போயிட்டு கண் இமைகள் எல்லாம் வளர்ந்து கண் மறைஞ்சி ரோட்ல போற பொம்பளை பிள்ளைகளுக்கு கேள்வி செய்வாரு. சொல்லுவாங்க அஸாபத்னி நஅமத்து ஸஅத், ஸஅதுடைய பதுவா எனக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லுவாங்க.
அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் படைச்ச ரப்போட தொடர்பு கொண்டாங்க. அல்லாஹ் உலகத்தில் உடனாக காட்டினான். ஏன் உலகத்தில் எதையும் சாதிக்க முடியுமான ஒரு அமல். அதே போல சயீத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு பெண்மணி மர்வான் இப்னு ஹகம் சொல்லக்கூடிய ஆட்சியாளரின் முறையீடு செய்தார். சொல்றாங்க, நான் இந்த பெண் அர்வா பின்த் ஹவுஸ் சொல்லக்கூடிய பெண் சொல்றா, சயீத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பூமியில ஒரு துண்டு பிடிச்சிட்டாங்க, காணி ஒரு துண்டு பிடிச்சிட்டாங்க. சயீத் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுக்கு பின்னாலே நான் யாரையாவது காணிய பூமியை பிடிப்பேனா? அந்த அரசன் கேட்டார், மர்வான் இப்னு ஹகம் கேட்டார், மாதா சமிஅத, நபி அவங்க நீங்க என்ன கேட்டீங்க? சொன்னாங்க, சமிஅத்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அஹத ஷிப்ரன் மினல் அர்தி குல்மன் துபிக இலா சபிஇ அர்லீன். யார் ஒருவருடைய காணிய பூமியை ஒரு நான் பிடிக்கிறாரோ, அதை எடுக்கிறாரோ, எடுத்துக்கொள்றாரோ, அவருக்கு அது போன்று 7 பூமிகள் கியாமத்னால மாலையாக அறிவிக்கப்படும் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுக்கு பின்னாலும் நான் யாரையாவது காணி எடுப்பேனா, இடத்தை எடுப்பேனான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த பெண் ஒரு பொய்யாளியா இருந்தால் அவளுக்காக நான் அரச சொன்னா, இதற்கு பின்னால் நான் உங்களுக்கு எதையும் கேட்க மாட்டேன், அப்படி ஹதீஸ் சொல்லிருக்கீங்களே, நான் உங்களுக்கு எதையும் விசாரிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. யா அல்லாஹ், அல்லாஹ் இன்கான காதிபத்தன், யா அல்லாஹ், இவர் ஒரு பொய்யாளியா இருந்தால் ஃபஅமி பஸரஹா, இவர் பார்வை இல்லாம ஆக்கிறியா அல்லாஹ். வக்துல்ஹா ஃபீ அபிஹா, எந்த பூமியை நான் எடுத்து என்று சொல்றாரோ அந்த பூமியில இதுக்கு மவுத் கொண்டாக்கிறியா அல்லாஹ், இவளை மவுத்தாவியா அந்த பூமியில. ஹால ஃபமாமா ஹத்தா ஸபஸருஹா, சொல்றாங்க, இவட பார்வை போகாத வரைக்கும் இவர் மூத்தாங்கல்ல. இது ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி சொல்றாங்க, முஸ்லிம் ஷரீஃப்ல வருகின்றது, இவளுடைய பார்வை போயிட்டு அவ கஷ்டப்பட்டு செவுத்துகளை புடிச்சு வந்து இந்த காணிய சயீத் ரஹ்மத்துல்லாஹி எடுத்துன்னு சொன்னாரோ, அந்த காணியில ஒரு புலி தோண்டி இருந்தது, அதுல விழுந்து இறந்துட்டால் அதே அவருடைய கபராக ஆக்கப்பட்டது என்று சொன்னார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கக்கூடிய அமலை சொல்லி தந்தார்கள். அத்துஆ முகுல் இபாதா, துஆ என்பது மனுஷனுடைய தலையில மூளை எவ்வளவு அடிப்படையா இருக்கின்றதோ, இதே போன்று இபாதத்துடைய மூளை என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு மின் ஃபضله, படைச்ச ரப்புக்கு அவன ஃபضல கேளுங்க. فإن الله عز وجل يحب أن يسأل, அல்லாஹ் விரும்புறான், அவன் கேட்பதை விரும்புறான். நாங்க இன்னைக்கு இரண்டு ஓடுறோம், என்ன பிரச்சனை, எதற்காக வேண்டிய அன்பான இஸ்லாம் சலாம் கொடுத்தோன்னே எதற்கு போகலாம், சுகர் பேஷண்ட் அவர் கொண்டுக்கு போகணும், மறக்க முடியாது, கட்டாயம் அவர் எழுப்பி போத்தான் வேணும், அல்லது பாடசாலைக்கு போக வேண்டும், பிள்ளைகளை கூப்பிட வேண்டும், பஸ்க்கு போகணும், கோச்சிக்கு போக வேண்டும், ட்ரெயினுக்கு போக வேண்டும், இது போன்ற முக்கியமான அவசர தேவைகள் இப்படிப்பட்டவர்களுக்கு போகலாம். ஆனா பலர் எந்த நாளைக்குமே வளமையாக சின்ன புள்ளைகள் கூட ஓடுறாங்க, அவங்களுக்கு துஆ உட்கார்றதுக்கு யாருக்கும் முடியாது, பள்ளிக்கு இமாமுக்கு கூட சொல்ல முடியாது. கேட்டா எங்க கூட்டுவாங்க ஆடான்னு பேசுவாங்க, நீங்க கூட்டாங்க துஆ உதவா நான் தனியே ஓடுங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆன விஷயத்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்க அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்கள், قيل لرسول الله اي الدعاء اسمع يا رسول الله, அல்லாஹ் மிகவும் செவித்தாழ்த்தக்கூடிய துஆ இது யா ரசூலல்லாஹ். நாங்க துஆ கேட்டோம், அல்லாஹ் மிச்சம் செவித்தாழ்த்தக்கூடிய துஆ இது யா ரசூலல்லாஹ். ஜஃபல் லைலில் ஆகிர், தஹஜ்ஜுடைய கடைசி பகுதியில துஆ கேட்கிறது. வதுபர ஸலவாத்தில் மக்தூபாத், ஃபர்லான 5 தொழுகைக்கு பின்னால் கேட்கக்கூடிய துஆ இருக்கிறதே அல்லாஹ் கபூல் செய்கின்றான். ஏன் இந்த துஆவை நாங்க ஓடுறோம்? தனியா கேளுங்க, கூட்டாய்மான் காமல் ஆமீன் சொல்ல முடியாதா? தனியா துஆ கேட்டுக்கோங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, துஆ கபூல் செய்யப்படும் சொன்னாங்களே. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, திர்மிதி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ். அது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சொன்னாங்க, துஆ எப்படி கேட்க வேண்டும். உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, துஆ கேட்க வேண்டும் எப்படி? நம்பிக்கையோட, இந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான் என்ற நம்பிக்கையோட துஆ கேட்பாங்களோ அவங்களோட துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். வஅலமு அன்ன அல்லாஹ் லா யுஸ்தஜீபு துஆ மின் கல்பின் காஃபிலில்லாஹி, துஆ கேட்கறாங்க எங்கேயோ சிந்தனை, எங்கேயோ எண்ணங்கள், இப்படிப்பட்ட உங்களோட துஆவுக்கு ஒரு நாளும் அல்லாஹ் விடையளிக்கிறேன்னு சொன்னாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தொழுகையில அதிகமான நேரம் சுஜூத் வைப்பாங்க, தொழுகையில அதிகமான நேரத்துல சுஜூத்ல துஆ கேட்பாங்க. அதனால சொன்னாங்க, மா யகுன் அக்ரபுல் அப்து மின் ரப்பிஹி, அல்லாஹ்வுக்கு மரியாதை மிகவும் தொடர்பு நெருக்கமாக்கக்கூடிய நேரம் எது தெரியுமா? வஹுவ சாஜிதுன், அவன் சஜதா இருக்கிறானே, சஜதால தொழுகையில் இருக்கிறாரே, அதுதான் அல்லாஹ்வுக்கு மிச்சம் நெருக்கமாக்கக்கூடிய இடம் என்று சொன்னாங்க. ஃபஅஸ்ஸிரு துஆ, அதில் அதிகமாகி போக சொன்னாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, துஆவை பற்றி பல இடங்கள்ல சொல்லப்பட்டோம்.
நாங்க இதை விட்டு விரண்டு ஓடுறோம். என்ன காரணம்? எங்களை யார் ஏமாற்றியது? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க இன்னைக்கு துஆ ஓதாத ஒரு காரணம், யூத நசாரர்களுடைய திட்டம் ஒன்று என்ன, கூட்டு துஆ ஓத தேவையில்ல. நாங்க இப்ப முஸ்லிம்கள் தான் பேசுறாங்க, முஸ்லிம்களுக்கு மத்தியில பிளவை பிச்சனாவை உருவாக்க எப்படி முடியும் என்று யோசிப்பாங்க அவர்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூ உமாமா சொன்னாங்க, சல்மான் அபீபின் மஸ்லமி ஸஹ்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول لا يجتمع الأنس أن يدعوا بعضهم ويؤمن البعض إلا أجابهم الله. رواه الحاكم. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை நான் கேட்டேன். நபி அவங்க சொன்னாங்க, இந்த கூட்டம் வந்து சிலர் துஆ கேட்கிறாங்க, சிலர் ஆமீன் சொல்றாங்க. அப்படிப்பட்ட துஆவுக்கு அல்லாஹ் வெறி அளிக்காம இருக்க மாட்டான். கட்டாயம் அல்லாஹ் துஆவை கபூல் செய்வான் என்று சொன்னாங்க. தொழுகையில் இல்ல, தனியா செய்யுங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் தொழுகைக்கு பின்னால துஆ கேட்கலன்னு சொல்லுவாங்க, கேட்கல தான். நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்கல என்பதற்காக பல இமாம்கள் பல விளக்கங்களை சொல்லுவாங்க. அதனால துஆ கேட்க கூடாது என்ற இமாம் இல்ல. நபி அலைஹிஸ்ஸலாம் முன்னால் சொன்ன ஹதீஸ், அல்லாஹ் தொழுகைக்கு பின்னால் துஆக்கள் கபூல் செய்யப்படுகின்றது. இந்த துஆவை எண்ணிட்டு ஓடுகின்றோம். அன்பான இஸ்லாமிய சகோதரே, காலித் இப்னு அபீ இம்ரான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாஸி ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கின்றார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்தா அவங்களோட நண்பர்களுக்காகவே கடைசியாக துஆ செய்வாங்க. என்ன துஆ? யா அல்லாஹ், எங்க உள்ளங்கள்ல ஒரு பயிற்சி ஏற்பட்டு யா அல்லாஹ். கூட்டாக துஆ கேட்பாங்க, பின்னால் உள்ளவங்க ஆமீன் சொல்லுவாங்க. தொழுகையில் அல்ல, மஜ்லிஸுடைய நேரத்துல. அன்பான இஸ்லாமிய நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ கேட்டாங்க மஜ்லிஸ்ல சஹாபாக்கள் மத்தியில, அல்லாஹும்ம லா ததா ஃபீனா ஷக்கியா வலா மஹ்ரூமா. யா அல்லாஹ், எங்களை மூதேவி நரவை இழந்தவங்க எங்களை ஆக்கிடாதே யா அல்லாஹ். துஆ கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, அத்ததுரூன மனி ஷக்கியுல் மஹ்ரூம், உங்களுக்கு ஷக்கியுல் மஹ்ரூம் என்றா யார் என்று தெரியுமா? கேட்டு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்ன அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் ரசூலும் தான் அறிவாங்க. சொன்னாங்க, ஒரு தாரிக்குஸ் ஸலாஹ், அவர் தான் தொழுகையை விடுவார் என்று சொன்னாங்க. சொல்லலாம். ஆனால் நபி அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்களுக்கு துஆ கேட்ட வரலாறு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சொன்னாங்க, இன்ன ஃபில் லைலி லஸாஅத்தன் லா யுவாஃபிகுஹா ரஜுல் முஸ்லிமுன், இரவுல ஒரு நேரம் இருக்கின்றது, தஹஜ்ஜுடைய ஒரு நேரம் இருக்கின்றது, இன்னொரு அடியான் அதுக்கு நேர்படுவானோ, யஸ்அலுல்லாஹ் கைரன் மின துன்யா வல் ஆখিরা, துனியா ஆখিরাல என்ன விஷயத்தை கேட்டாலும் இல்ல அதாஹுலியாஹு, அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கொடுத்தே தீர்வான். வதாலிக குல்ல லைலத்தின், இது ஒவ்வொரு இரவுல இந்த விஷயம் இருக்கின்றது, இந்த அமல் இருக்கின்றது. துஆ கபூல் செய்யக்கூடிய ஒரு அமல். அல்லாஹ் துஆ கபூல் செய்யக்கூடிய ஒரு நேரம் இருக்கின்றது, ஒவ்வொரு நாளும் இருக்கின்றது. ஏன் எங்களுக்கு தஹஜ்ஜுக்கு துஆ கேட்க முடியாது? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய மனைவி மக்கள் இன்னைக்கு எவ்வளவு நோயாளி இருக்கிறாங்க, படைச்ச நம்பிக்கிறாங்க, எவ்வளவு துஆ கேட்க வேண்டும், எங்களை எவ்வளவு தேவை இருக்கின்றது, எவ்வளவு துஆ கேட்க வேண்டும். நாங்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அமல். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யன்ஸிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் அல்லாஹ் இலா ஸமாஇத் துன்யா, ஒவ்வொரு நாளும் இரவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்துக்கு இறங்குகின்றான். அதாவது அல்லாஹ்வுடைய உதவி அந்த அளவுக்கு இருக்கின்றது. ஹீன யப்கா சுலுசுல் லைல் அகீர், கடைசி பகுதியில தஹஜ்ஜுடைய யகூல் மை உதுஊனி, அல்லாஹ் கேட்கிறான், நினைக்கிறேன் யாரு உங்களுக்கு துஆ கேட்கிறீங்க, ஃபஅஸ்தஜீப லஹு, நான் அவருக்கு வெறி அளிக்க தயாரா இருக்கின்றேன். வயஸ்அலுனி ஃபஅஉதியஹு, யார் எனக்கு கேட்கிறாங்களோ தேவை, அதை நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன். வயஸ்தக்ஃபிருனி, யார் எனக்கு பாவம் மன்னிப்பு தேடுறாங்களோ உஃபிரு லஹு, அவரை நான் மன்னிக்கின்றேன். புகாரி ஷரீஃப் வரக்கூடிய ஹதீஸ். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கட பிள்ளைகளுக்கு பழக்குவோம், எங்களுக்கு துஆ செய்ய சொல்லுவோம். அப்பதான் எங்கட புள்ள இமாமுடைய துஆ தானே சொல்வாரு. அப்படி இமாம் விருப்பம் இல்லையா, நேரத்தை சொன்ன போது தனியா கேளுங்க, எழுப்பி போவாதீங்க, துஆவை விட்டுடாதீங்க. பெரிய ஒரு அமல், பெரிய ஒரு பொக்கிஷம், பெரிய ஒரு சாதனம், எதையும் சாதிக்க முடியுமானது. சஹாபாக்கள் சாதிச்சாங்க. யுத்த காலத்துல 2 பேர் துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நாளைக்கு நடக்கிற துஆல நான் கொலை செய்யப்பட வேண்டும், சின்ன பின்னப்படுத்த வேண்டும். அல்லாஹ் துஆ கபூல் செய்றான். அடுத்த நாள் பாக்குறாங்க, அவரோட துஆ கேட்டவங்க 2 பேர் மாறி மாறி ஆமீன் சொல்ல துஆ கேட்டாங்க. அடுத்த சஹாபி பாக்குறாரு, அவர் கேட்டது போல அடுத்த நாள் யுத்தத்துல கொலை செய்யப்பட்டாங்க, சின்ன பின்னப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் பாதை ஷஹீத் ஒன்று ஆசை. அல்லாஹ் துஆவை கபூல் செய்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நேரம் கேட்கக்கூடிய துஆக்கள் கபூல் செய்யப்படுகின்றது. பல தேவையோட உலகத்தை நாம் எல்லாரும் வாழ்வோம். உள்ளத்துல தேவை கொதிச்செல்வி கொண்டு யாருக்கும் சொல்ல முடியாது. படைச்ச ரப்பு அழுக தகுதியானவன். நாங்க அருவத்துக்கு தகுதியான உறுத்தல் என்ற ரப்பு அல்லாஹ். இதன் அழுவைய தேவைய படைச்ச ரப்புக்கு தொழுகையில சுஜூத்ல கேட்டா அல்லாஹ் அதுக்கு விமர்சனம் தந்தே தீர்வான். அல்லாஹ் இறக்கப்படமாட்டான். அல்லாஹ் கூறுகின்றான், யார் என்னிடத்துல கையை நீட்டுறாங்களோ, யார் என்னிடத்துல கையை நீட்டுறாங்களோ, நான் அந்த கைகளை வெறும் கைகளாக ஆக்க வைக்கப்படுகின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க,
அல்லாஹ்விட அல்லாஹ் சங்கியானவன், அவன் கண்ணியமானவன், அவன் உயிர் உள்ளவன். யஸ்தஹி இலா ரஃபர் ரஜுலி யதை, அல்லாஹ் வெட்கப்படுகின்றான் அவருடைய கை உயர்த்தினால். அய்யருத்தஹுமா சிஃப்ரன் ஹாயிபத்தினி, வெறும் நஷ்டமடைந்த கைகளாக துஆ கேட்ட கையை விடுவதை அல்லாஹ் வெட்கப்படுகின்றான் சொன்னாங்க. அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமல். அல்லாஹ் எங்களுக்கு விரும்புறதை கேட்கிறத விரும்புறான், நாங்க கேட்கிறத விடுறோம். இன்னொரு ஹதீஸ் சொன்னாலும் மனிதன் கேட்கிறா மனிதன் கோவப்படுவான், அல்லாஹ்விடத்தில் கேட்காட்டி அல்லாஹ் கோவப்படுவான் என்று சொன்னாங்க. அகன்வான் இஸ்லாமிய சோதனை நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ் கிட்ட எல்லா தேவையை முறையிட்டு கேட்டு பெற்றுத் தள்ளக்கூடிய எங்களை பிள்ளைகளுக்கும் துஆவை பழக்கக்கூடிய நல்ல பெற்றோர்களாக, நல்லவர்களாக, சாலிஹீன்களாக, படைச்சரப்புடைய எதையும் சாதிக்க முடியும் அமல் மூலமாக தேவையை கேட்டு பெற்றக்கூடிய நல்ல மக்களுக்கு ஒரு அல்லாஹ் நம்மை நாட்டை அருள் புரிவானாக. யாழை பாவக்குட்டைகளை மன்னிப்பாயாக, அதை தாய் தந்தை பாவங்களை மன்னிப்பாயாக, முஸ்லிமான ஆண்கள் பெண்களை பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நம் அனைவரும் ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களை பாவங்களை மன்னிச்சு நம்மை பரிசுத்தப்படுத்துவாயாக. அல்லாஹ் நாம் ஒவ்வொருவரும் செய்யும் தொழில வியாபாரத்தை வரக்க செய்கிறியா அல்லாஹ், அதில் ஹராம் அலால் பேணி நிற்க தௌஃபீக் செய்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் நம்மை ஆஃபியத்தான ஆரோக்கியமான வாழ்க்கை தந்திரியா அல்லாஹ், பயங்கரமான நோய்களுக்கு பாதுகாத்திரியா அல்லாஹ், என ஆய்வுகளை நீளமாக்கி தந்திரியா அல்லாஹ். எங்களோட கடைசி முடிவு லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட மௌத்தாவை தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி